எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறேன் என்று கூறிய அந்த புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களின் நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர் 100 ஆண்டுகள் என்ன, எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அவர் கூறியவை, அவர் அருளி தந்தவை, அவர் சொன்ன சில சிறுகதைகள் அவ்வளவு அருமையாக இருக்கும். சிலவற்றை கேட்போமா? ஆரம்பத்திலேயே ஆண்டவனை நாடுவோம். ஒரு வணிகன் நெய்யில் கலப்படம் செய்த குற்றத்துக்காக பிடிபட்டான். அரசன் அவனுக்கு 3 தண்டனைகள் கூறினார். நீ தயாரித்த நெய் முழுவதையும் நீயே உண்ண வேண்டும், அது முதலாவது, முடிந்தால். அல்லது இரண்டாவது, 20 கசையடிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும், இதுதான் 2. மூன்றாவது, 100 வராகன் பொன்னை அபராதமாக செலுத்த வேண்டும். இவை 3இல் உனக்கு எது பிடித்ததோ அதை செய், நீ செய்த குற்றத்திற்கு இவைதான் தண்டனை என்று கூறினாராம். பணத்தாசை பிடித்தவன் அந்த நெய் வியாபாரி. அதனால் என்ன சொன்னார்? நான் கலப்படம் நெய்யை செய்ததை விற்றதை உணர்கிறேன், ஆகையால் நீங்கள் கசையடியே கொடுங்கள் என்றான். பிறகு அந்த அரசன் கூறியபடியே அவன் கசையடிகளை வாங்கி கொண்டிருந்தான். ஆனால் சிறிது காலம் பெற்றவுடன், அதாவது ஒரு 5 அடிகள் கொடுத்தவுடன் அவருக்கு இடுப்பில் இரத்தம் வழிய தொடங்கியது. உடனே அவன், ஐயா, இதை நிறுத்துங்கள், நான் நீங்கள் கூறியபடி மற்றதை செய்கிறேன் என்றான். இப்போ கசையடிகளையும் அவனால் வாங்க முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சு? 100 வராகன் பொண்ணில் நான் 50 வராகன்களை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினான். ஸோ இப்பொழுது அவனுக்கு என்ன ஆச்சு? கசையடிகளே கொடுங்கள் என்றான். 10 கசையடி வாங்குவதற்குள் அவனுக்கு முடிந்தது. அபராதமே கட்டிவிடுகிறேன் என்று சொன்னான். சுயமரியாதையும் போய்விட்டது. இதுதான் கடவுள் நம்மை அந்தந்த திசைகளில் அப்பொழுது நம்மளை பரிசோதிப்பார். நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை மீண்டு வர வேண்டும். இதுதான் ஆரம்பத்திலேயே ஆண்டவனை நாடுவோம். அடுத்த குட்டி கதை சம்பவம் அவர் கூறியது, சுருண்டு வளைவதே புடலங்காய் அதனுடைய பிஞ்சின் இயல்பு, அது சுருண்டுடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த புடலங்காய் பிஞ்சை வளரும் போதே சின்ன ஒரு வெயிட்டை அதற்கு கட்டுவாங்க. அந்த வெயிட்டை ஒரேடியாக பெரிய வெயிட்டு கட்டினா அந்த பிஞ்சு அப்படியே உடைஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சிறு சிறு பாரங்களை அதற்கு கட்டி தொங்க விட்டு கொண்டே இருந்தால் அது அருமையாக நீளமாக வளரும். அதுதானே உண்மை. புடலங்காய் எப்படி இருக்குது பார்த்தீங்கள்ல? இதுதான் மனிதன். ஆண்டவன் சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருந்தால்தான் அவன் நேரடியாக, நேர்மையாக, பக்தி உள்ளவனாக, கடவுளை எப்பொழுதுமே வேண்டுபவனாக வளைந்து கொடுத்து நற்பெருமை பெற்று வாழ்வான் என்பது அருமையாக இருக்கு இல்லையா? 3வது பாருங்கள், யார் எஜமான்? குதிரை மீது அமர்ந்து இருவர் பயணம் செய்தனர். முன்னால் உட்கார்ந்திருந்தவன் அதை ஓட்டி சென்றான். பின்னால் அமர்ந்திருந்தவர் பாய் ஒன்றை சுருட்டி வைத்திருந்தார். வழியில் பார்த்தவங்கெல்லாம் எஜமானம் ஓட்டி செல்கிறான், வேலைக்கார பின்னால் அமர்ந்திருக்கான் என்று நினச்சாங்க. ஆனால் ஒரு இடத்துல குதிரையை நிறுத்தி அந்த குதிரைக்கு தீனி கொடுக்கிறான் அந்த ஓட்டியவன். குதிரை ஒரு சத்திரத்தை அடைந்தது. அது பார்த்தீங்கள்ல, இப்போ சத்திரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பின்னாடி உட்கார்ந்தவர் தான் அருமையாக பாய் விரிச்சிட்டு படுத்துட்டு இருந்தார். ஸோ அவர் தான் குதிரையின் முதலாளி. பல நேரங்களில் நமக்கு யார் எஜமான் என்று தெரிவதில்லை. நாம் கண்மூடித்தனமாக இருக்கிறோம். அருமையாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? இன்னொரு சம்பவம் பாருங்கள். பேசும் சக்தி. அதாவது கர்நாடகத்தில் ஒரு சிறுமி, அவர்
ஒயிட்ஃபீல்டில் ஒரு ஆசிரமம் வைத்திருக்கார். அங்கே சென்று கொண்டிருப்பாள். அவள் தந்தைக்கு அது பிடிப்பதில்லை. ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் அவள் மாறி மாறி அங்கே சென்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவர் தந்தை ஒரு பெரம்பை வச்சுக்கொண்டு ரெடியாக இருந்தாராம். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு பெரம்பை ஓங்குற உடனே, ஐயையோ அடிக்காதீங்க, நான் போகிறத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆனால் அந்த பெண் ஊமை பெண் இந்த பெரம்பை பார்த்தவுடன் பேசிவிட்டாள். இதுதான் அந்த கடவுளின் மகிமை என்று பாபா அவ்வளோ அருமையாக அங்கே சொல்லியிருக்கார். இன்னொன்று தொலைந்தது மோதிரம். இதை பாருங்க. நார்வே நாட்டைச் சேர்ந்த டைட்மன் என்பவர் புட்டபர்த்தி வந்திருந்தார். அவரின் கஷ்டங்களை நீக்குவதற்காக பகவான் அவருக்கு ஒரு மோதிரத்தை சிருஷ்டித்து வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட அந்த டைட்மேன் சில வருடங்கள் கழித்து அவர் கங்கையில் ஸ்நானம் செய்து கொண்டு இருந்தபோது அந்த மோதிரம் நழுவி விழுந்து விட்டதாம். ஆனால் அவர் பாபாவை பார்க்க மறுபடியும் புட்டபர்த்திக்கு வந்தபோது பாபா கைவிரித்து காண்பித்தால் அந்த மோதிரம் இருந்ததாம். அப்பொழுது பாபா கூறினாராம், நீ கங்கையில் குளிக்கும்போது நானும் அதே கங்கையில்தான் நீராடி கொண்டிருந்தேன், உன் மோதிரம்தான் என் கையில் மாட்டிக்கொண்டது என்று எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு பெருந்தன்மையே இல்லாமல் அவ்வளோ சிம்பிளாக ஒரு அருமையான பக்தனுக்கு என்ன போதனை பாருங்கள். இதுபோல் நூற்றுக்கணக்கான அவர் பேசியவை, கூறியவை, குட்டி கதைகள், சம்பவங்கள், நெகிழ்வுகள் இவையெல்லாம் இருந்தும் இது முதல் பகுதிதான். நீங்கள் எல்லாரும் கேட்டு இன்புறுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இன்பமாக இருந்திருந்தால், அவர் மேல் இது பக்தியாக இருந்திருந்தால் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். மிக்க நன்றி நீங்கள் கேட்டதற்கு. ஓம் சாய்ராம். எம்ஜே பிரசாத். நன்றி.